வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சனிக்கிழமை மாலை உயிருடன் உள்ள மற்றும் இறந்த 48 பயணிய கைதிகளை எந்த நேரத்திலும் அழைத்து செல்ல இஸ்ரேலிய அதிகாரிகள் தயாராக இருப்பதாக தி ஜெருசலேம் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் பணிய கைதிகள் திங்கட்கிழமை விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதே ஒப்பந்தத்தில் உள்ளது. இஸ்ரேலிய படைகள் காசாவின் சில பகுதிகளிலிருந்து விலகிவிட்டதால் ஹமாசுடனான இஸ்ரேலின் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உயிருடன் உள்ள 20 பணிய கைதிகளையும் 28 இறந்தவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் தொடங்கிவிட்டனர். மேலும் இறந்தவர்களை அடையாளம் காண தடயவியல் அமைப்புகள் தயாராகி வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி ஒப்பந்தத்தில் பணிய கைதிகள் திருப்பி அனுப்பப்படுவது ஒரு நாள் முன்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. திங்கட்கிழமை பணிய கைதிகள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். பணிய கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் கால்கிஷ் சனிக்கிழமை இரவு பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு எழுதிய கடிதத்தில் தனது மதிப்பீட்டின்படி பணிய கைதிகளை விடுவிக்கும் செயல்முறை திங்கட்கிழமை காலை தொடங்கும் என்று உறுதிப்படுத்தினார். கொல்லப்பட்ட பணிய கைதிகளின் உடல்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன. மேலும் அவர்களது உடல்கள் மரியாதைக்குரிய முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தடயவியல் விஞ்ஞானிகள் அடையாளம் காணும் செயல்முறையை நடத்திய பின் இறந்த அனைத்து பணிய கைதிகளையும் இஸ்ரேலில் அடக்கம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். ஹமாஸ் இயக்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் திங்கட்கிழமை பணிய கைதிகளை விடுவிக்க தொடங்குவதாக ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரசிடம் தெரிவித்தார். திங்கட்கிழமை காலை ஒரு சுருக்கமான பயணமாக ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கு அவர் சென்றவுடன் பணிய கைதிகளின் குடும்பங்களுடன் பேசிய பின்னர் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் நெசட்டில் உரை நிகழ்த்த உள்ளார். உரையை தொடர்ந்து ட்ரம்ப் திங்கட்கிழமை பிற்பகலில் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவார். பணிய கைதிகள் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை ஆராய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வெள்ளிக்கிழமை ஷேபா மருத்துவ மையத்திற்கு சென்று அவர்களின் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்தார். ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்காக இருந்த பணிய கைதிகளின் உடல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக அரபு ஊடகங்கள் தெரிவித்தன. சனிக்கிழமை காசா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கினார்கள். கால்நடையாகவும் கார் மற்றும் வண்டியில் தங்கள் கைவிடப்பட்ட வீடுகளுக்கு திரும்பினார்கள். ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தத்தை கண்காணிக்க 200 அமெரிக்க துருப்புக்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியதாக அதை நன்கு அறிந்த ஒருவர் சனிக்கிழமை ABC நியூஸிடம் தெரிவித்தார். போக்குவரத்து, திட்டமிடல், தளவாடங்கள், பாதுகாப்பு மற்றும் பொறியியல் ஆகியவற்றை நிபுணத்துவம் பெற்ற துருப்புக்கள் அனுப்பப்படுவதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. பணிய கைதிகள் திரும்புவதை உறுதி செய்வதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட உள்ள பாலஸ்தீனிய கைதிகளின் பட்டியலை இஸ்ரேலிய நீதி அமைச்சு அதன் வலைதளத்தில் வெளியிட்டது. ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் 250 கைதிகளுடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட 1700 கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்பட உள்ளவர்களில் ரமல்லாவில் நடந்த கூட்டு படுகொலையில் பங்கேற்ற பாலஸ்தீனிய காவல்துறை அதிகாரி ராட் ஷேக் மற்றும் ஜென்னில் உள்ள இஸ்லாமிய ஜிகாத் தளபதி இயாத் அபு அல் ரூப் ஆகியோர் அடங்குவர். இவர் 2003 ஆண்டு ஜூன் மாதம் ஸ்ட்ரெயிட் டெர்மோட் மளிகை கடையில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பு, 2004 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஸ்ட்ரிங் கிளப் குண்டுவெடிப்பு மற்றும் 2005 ஆண்டு ஹதேரா சந்தையில் நடந்த தற்கொலை தாக்குதல் உட்பட பல கொடிய தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருந்தவர். 48 பணிய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு ஈடாக இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பாதுகாப்பு கைதிகளின் எண்ணிக்கை பல தசாப்தங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மிக குறைந்த விகிதம் என்று கூறப்பட்டுள்ளது. பணிய கைதிகள் விடுதலைக்கு முன்பு நேற்று சனிக்கிழமை மாலை டெல் அவிவில் உள்ள பணிய கைதிகள் சதுக்கத்தில் 4 லட்சம் பேர் கூடியிருந்தனர். மத்திய கிழக்குக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னர் மற்றும் அவரது மனைவி இவான்கா ட்ரம்ப் ஆகியோர் கூட்டத்தில் பேசினார்கள். இந்த இரவை நான் கனவு கண்டேன் என்று விட்காஃப் தொடங்கி, இது ஒரு நீண்ட பயணம், அங்கு கூடியிருந்த கூட்டத்தின் அளவை கண்டு வியந்து போனேன் என்று தொடர்ந்தார். காசாவில் அமெரிக்கா மற்றும் ஒரு முக்கிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டது. அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் மத்திய கட்டளை தளம் சென்கோமின் தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் ஆகியோர் காசாவுக்கு நேரில் சென்றனர். காசாவில் உள்ள ஒரு IDF தளத்திற்கு சென்று இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிகளின்படி படையினரை திரும்ப பெறுவதை உறுதிப்படுத்தியதாக பாக்ஸ் நியூஸ் தலைமை தேசிய பாதுகாப்பு நிபுணர் ஜெனிஃபர் கிரிஃபின் சனிக்கிழமை தெரிவித்தார். விட்காஃப் மற்றும் கூப்பர் பின்னர் இஸ்ரேலுக்கு திரும்பியுள்ளனர் என்று கிரிஃபின் மேலும் கூறினார். IDF தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஏல் ஜமீர் காசாவில் விட்காஃப் மற்றும் கூப்பர் மற்றும் ட்ரம்ப் ஆலோசகர் ஜெராட் குஷ்னருடன் களப்பயணம் நடத்தியதாக IDF பின்னர் உறுதிப்படுத்தியது. சனிக்கிழமை இரவு ட்ரம்பின் அமைதி ஒப்பந்தத்தை கண்காணிக்க 200 அமெரிக்க துருப்புகள் இஸ்ரேலுக்கு சென்றதை ABC நியூஸ் உறுதி செய்தது. அனுப்பப்பட்ட அமெரிக்க துருப்புகள் போக்குவரத்து, திட்டமிடல், தளவாடங்கள், பாதுகாப்பு மற்றும் பொறியியல் நிபுணத்துவம் பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 2 அதிகாரிகள் ABC நியூஸிடம் கூறிய போது, அமெரிக்க படைகள் இஸ்ரேலில் ஒரு ஒருங்கிணைப்பு மையத்தை அமைப்பார்கள், ஆனால் எந்த அமெரிக்க துருப்புகளும் காசாவுக்குள் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். ஹமாஸின் பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் மற்றும் பாலஸ்தீனிய விடுதலைக்கான மக்கள் முன்னணி ஆகிய 3 இயக்கங்களும்
வெளியிட்ட ஒரு கூட்டு அறிக்கையில் காசா மீதான எந்த ஒரு வெளிநாட்டு நிர்வாகத்தையும் நிராகரித்தன. காசாவில் நிர்வாகம் முற்றிலும் பாலஸ்தீனத்தின் உள் விஷயம் என்று வலியுறுத்தினர். ஹமாஸ் அதிகாரி பாசிம் நைம் ஸ்கை நியூஸுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி திட்டத்தை செயற்படுத்தியதை தொடர்ந்து காசாவை நிர்வகிப்பதற்கு ஹமாஸில் நேரடியாக ஈடுபடாது என்றார். இருந்த போதிலும் முழுமையாக ஆயுதங்கள் கைவிடும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் கூறினார். ஏனென்றால் ஆயுதமேந்திய பாதுகாப்பு உட்பட அனைத்து வழிகளிலும் பாதுகாப்புக்கான எமது உரிமையை யாரும் மறுக்க முடியாது என்று நைம் கூறினார். முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர் காசாவில் போருக்கு பிந்தைய இடைக்கால அரசாங்க நிர்வாகத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியங்கள் குறித்து கேட்டபோது பாலஸ்தீனர்கள், அரேபியர்கள், முஸ்லிம் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மற்றவர்கள் டோனி பிளேயரை பற்றி மோசமான நினைவுகளை கொண்டிருப்பதாக கூறினார். பிளேயரின் எந்த ஒரு ஈடுபாட்டையும் நிராகரிப்பதற்கு மிகவும் வருத்தப்படுவதாக நைம் கூறினார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக எகிப்து திங்கட்கிழமை செங்கடல் ரஷாட் நகரமான ஷாம் எல் ஷேக்கில் ஒரு சர்வதேச உச்சி மாநாட்டில் நடத்தும் என்று எகிப்திய ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உட்பட 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று செய்தி தொடர்பாளர் ஒரு ஆரம்ப அறிக்கையில் முதலில் தெரிவித்தார். டிரம்ப் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததாகவும் ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அல்லது வெளியுறவு அமைச்சர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க ராஜாங்க அமைச்சு உச்சி மாநாட்டுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பிதழ்களை அனுப்பியதாகவும் கூறப்பட்டது. பின்னர் அழைப்பிதழ்களின் பட்டியலை கணிசமாக விரிவுபடுத்தியுள்ளதாக கூறிய அமெரிக்க அதிகாரிகள் புதிய பட்டியலில் கனடா, ஸ்பெயின், ஜப்பான், அசர்பைஜான், ஆர்மீனியா, ஹங்கேரி, இந்தியா, எல் சல்வடோர், சைப்ரஸ், கிரீஸ், பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளை உள்ளடக்கியதாகவும் இப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில செய்தி ஊடகங்கள் ஈரானும் அழைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளன. அந்த உச்சி மாநாட்டில் இஸ்ரேல் பங்கேற்காது என்று தெரிய வருகின்றது. காசாவில் இஸ்ரேலிய துருப்புகளால் சமீபத்தில் காலி செய்யப்பட்டு காசாவின் பகுதிகளை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஹமாஸ் ஆயிரக்கணக்கான இயக்கத்தினரை அழைத்துள்ளதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போர் முடிந்ததும் காசாவை யார் ஆட்சி செய்வார்கள் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை மற்றும் உள்நாட்டு வன்முறை குறித்த அம்சங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹமாஸ் அணிதிரட்டல் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஹமாஸ் மற்றும் காசா ஆயுத குழுக்களுக்கு இடையில் ஆயுத மோதல்கள் நடந்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன. இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தொடர்ந்து காசாவின் வடக்கு நோக்கி அதிக எண்ணிக்கை நகர்ந்து சென்று பல சந்தர்ப்பங்களில் தங்கள் வீடுகள் அழிக்கப்பட்டதை காண்கின்றார்கள். இனி வீடுகளை எல்லாம் போய்விட்டது என்று காசா நகரத்திலிருந்து தொலைபேசியில் வழக்கறிஞர் மோசா ஆல்டஸ் கூறினார். AFP-யிடம் அவர் மேலும் கூறிய போது, நான் எனது இடிந்த வீட்டின் முன் நின்று அழுதேன். அந்த நினைவுகள் அனைத்தும் இப்போது வெறும் தூசி என்று அவர் கூறினார். போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் கீழ் காசாவுக்குள் நுழையும் மனிதாபிமான உதவித்தொகை அதிகரிக்கப்பட உள்ளது. ஆனால் உலக உணவு திட்டம் WFP கூறிய போது மனிதாபிமான உதவி ட்ரக்களின் அதிகரிப்பு இன்னமும் காசாவுக்குள் நுழையவில்லை என்றும் தினமும் 2 முதல் 3 ட்ரக்கள் மட்டுமே பிரதேசத்திற்குள் நுழைவதாகவும் தெரிவித்துள்ளது. முழு அணுகளுடன் ஐநா நிறுவனமான WFP அதன் வழக்கமான உணவு விநியோக முறையை மீட்டெடுக்க விரும்புவதாகவும் காசா முழுவதும் 145 விநியோக மையங்கள் மூலம் உதவிகளை அதிகர விரும்புவதாகவும் கூறியது. காசாவுக்குள் உதவி நுழைவதை மேற்பார்வையிடும் இஸ்ரேலிய ராணுவ அமைப்பான கோகாட் வியாழக்கிழமை 500 ட்ரக்கள் நுழைந்ததாகவும் அவற்றில் சுமார் 300 ஐநா மற்றும் பிற அமைப்புகளால் காசாவுக்குள் விநியோகிக்கப்பட்டன என்றும் கூறினார். ஐநாவின் ஆதரவுடன் உலகின் முன்னணி பசி கண்காணிப்பாளரான ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு திட்டம் IPC-யின் சமீபகால அறிக்கை காசாவில் 5 லட்சம் மக்கள், அதாவது காசா பிரதேசத்தின் மக்கள் தொகையில் 1/4 பகுதியினர் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிட்டுள்ளது. காசாவில் பட்டினி நிலவுகிறது என்பதை இஸ்ரேல் பலமுறை மறுத்துள்ளது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அதையடுத்து இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலை தொடங்கிய காசாவில் 67,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொன்றதாக அந்த பிரதேசத்தின் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.